ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டெலிவரி டைமில் வியர் பண்ணுறதுக்கும் ப்ரெக்னன்சி டைமில் வியர் பண்ணுறதுக்கும் ஃபீடிங் குர்த்திஸ், ஃபீடிங் நைட்டிஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த டியூரிங் ப்ரெக்னன்சி டைம் வந்து கெமிக்கலே இல்லாத ஹேண்ட்மேட் சோப் எல்லாம் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து 5 years ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி, பேபி வந்து அபார்ட் ஆகிடுச்சு, லேப்ரோஸ்கோப்பியெல்லாம் பண்ணால் நார்மல் அப்படின்னு சொன்னாங்க. பட் டாக்டர் வந்து ஐவிஎஃப் வந்து போக சொல்கிறாங்க. ஐவிஎஃப்ல போனால் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, ஐவிஎஃப் போனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டோனாரோட ஸ்பெர்மோ இல்லை டோனாரோட எக்கோ வந்து எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஐவிஎஃப் போகிறதுக்கு பயமாக இருக்குது. எங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் இல்லை என்னோட எக்கை வந்து வைக்க மாட்டாங்களோ இல்லை வேறு யாருதுனா வச்சுருவாங்களோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் போகிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக் பிக்கப்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒய்ஃப் கிட்டேருந்து அந்த எக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுலேயுமே அவங்க நேம் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் நேமெல்லாம் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பாங்க. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற அந்த செமனும் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் நேம் அண்ட் ஹஸ்பண்ட் நேம் 2 பேரோட நேமே வந்து அதில் மென்ஷன் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருப்பாங்க. டோனார்து வந்து யாருதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு வேளை உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து 0 ஸ்பெர்ம் இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னும் போது அந்த டைமில் உங்கள்கிட்டயே வந்து சஜஷன் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி டோனார் ஸ்பெர்ம் போகிறீங்களா, இந்த மாதிரி டோனார் எக் போகிறீங்களா அப்படின்னு வந்து அவங்களே வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்களே தவிர உங்களை கேட்காம வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. உங்களோட எக்கு நல்லாயிருக்கு, உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா உங்களோட எம்ப்ரியோவை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் வேறு ஒரு டோனாரோட எம்ப்ரியோவோ டோனாரோட ஸ்பெர்மெல்லாம் வந்து எடுத்து நம்மளுக்கு எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு வைக்க மாட்டாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து எனக்கு பண்ண போகிறாங்க சிஸ்டர், ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்குது, லைட்டாக வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வந்துட்டுருக்கு, இந்த டைமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா ப்ளீடிங் இருக்குது அப்படின்னாவே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணக்கூடாது. அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப டவுட்டு தான். இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்குது, பெயின் இருக்குது, பீரியட்ஸ் பெயின் மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து ஈடி கேன்சல் பண்ணிடுறது நல்லது. இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஜூன் மந்த் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து நாங்கள் பண்ண போகிறோம், எனக்கு வந்து நார்மலாகவே வந்து பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அந்த டைமில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த டைமில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா, பண்ணால் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து எப்போ வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்கள் டாக்டர் வந்து இந்த மாதம் தான் பண்ணணும்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அப்போவே பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ஒரு 2 to 3 month டைம் இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாத ஃபுட்டாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ வாரத்தில் 2 நாள் தலைக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. வயிற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டர்ட் ஆயில் வந்து அப்ளை பண்ணுங்கள், விளக்கெண்ணெய் வந்து டெய்லி அப்ளை பண்ணுங்கள். ஸோ தட் யூட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டெல்லாம் எதுவும் ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளநீர் குடிக்கலாம், நீங்கள் நல்லா வந்து தண்ணி குடிங்க, ஒரு 4 to 5 லிட்டர் டெய்லி வந்து தண்ணி குடிங்க. ஃப்ரூட்ஸ் வந்து தாராளமாக டெய்லி வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா வாக்கிங் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஜூன் மந்த் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஹீட் மட்டும்தான் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஹீட் ஐட்டம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாடி ஹீட் ஆகாத மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க,
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்ட், பிளட் டெஸ்ட்டு, பயாப்சி, லேப்ரோஸ்கோப்பி இந்த மாதிரி பண்ணி நம்ம வந்து யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்றதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவர் அப்டமன் சைடும் அப்புறம் பெல்விக் சைடும் இருக்கும். அதாவது நம்மளோட அந்த இடுப்பு எலும்பு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலி இருக்கும். அதை வச்சே நம்ம வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். சேம் டைம் வந்து நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும் போதாகட்டும் இல்லை இன்டர்கோர்ஸ் இருக்கும் போதாகட்டும் உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து வலி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்நார்மல் ப்ளீடிங் இல்லை டிஸ்சார்ஜ் அடிக்கடிக்கு வந்து உங்களுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து திடீர்னு மாதத்தில் 2-3 தடவை ப்ளீடிங் ஆனாலும் சரி. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுனாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பப்பையில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது இல்லை இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சேம் டைம் வந்து உங்களுக்கு ஃபீவர்லாம் வரும், ரொம்ப உடம்பு வந்து சில்னஸாக இருக்கும், கோல்டு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ரொம்ப வந்து வயிறு வந்து அடிக்கடிக்கு வந்து வலிக்கும், பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ஹெவியாக வலிக்கும், பேக் பெயின் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பீரியட் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு டைம் வருது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் எப்போ வரும்? ஒன்று பீரியட்ஸ் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வரும், இல்லைனா பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போது ஒரு 30 டேஸ்னால் அந்த 30 டேஸுமே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா மேபி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அப்படின்றது கூட இது வந்து ஒரு சிம்டம்ஸ். உங்களுக்கு இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது ப்ளீடிங் ஆனாலோ இல்லை உங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90% சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. சேம் டைம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, யூரின் போகும்போது வலிக்குது, யூரினே போக முடியல, இந்த மாதிரி விஷயம் இருக்குது. இல்லை யூரின் போகிறது கூட நல்லா தான் போகிறேன், ஆனால் தொடை 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து அரிப்பாக இருக்குது, ரொம்ப இச்சிங் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உடனே போய் டாக்டர் வந்து பாருங்கள். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.